கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அல்லேலூயா. தேவனால் பிறக்கிறது உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறக்கிறதுன்னா என்ன? எல்லா மக்களும் தேவனால் தான் பிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறக்கிறவர்கள் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனால் பிறந்தாலும் அந்த பிறக்கும் போது அந்த குழந்தை எப்படி பிறக்குதுன்னா, ஆதி தகப்பனாகிய ஆதாமுடைய சுபாவத்துலதான் பிறக்கும். அல்லேலூயா. அந்த ஆதி தகப்பனுடைய சுபாவம், ஆதாமுடைய சுபாவத்துல பாருங்க, குழந்தைங்க குட்டியா இருக்கும்போது அழகா வளர்ந்துகிட்டே இருக்கும், நல்லா வரும். கொஞ்சம் வளர்ந்த உடனே அது கையில ஒரு பொம்மையை கொடுத்துட்டு, அந்த பொம்மையை எனக்கு கொடுன்னு சொன்னா சில குழந்தைங்க கொடுத்துரும், சில குழந்தைங்க கொடுக்க மாட்டேன்னு முரண்டு பண்ணு. ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு கொடு அப்படின்னா சில குழந்தைகள் கொடுக்கும், சில குழந்தைகள் தரமாட்டேன்னு பின்னால வச்சுக்கிறோம். ஏன் வச்சுக்கிடுது? அந்த செல்பிஷ், சுயம், நான் தரமாட்டேன். அது எங்க இருந்து வந்தது? அது ஆதாமின் இடத்துல இருந்து வந்தது. கொஞ்சம் இன்னும் மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்க ஒரு 5 இயர்ஸ் இல்லைன்னா ஒரு 4 இயர்ஸ், 4 வருஷம், 4 வயசு இல்ல 5 வயசுனா சில நேரங்கள்ல சின்ன சின்ன பொய்ங்க சொல்லும். அதுகளுக்கு பொய்ன்னு அது தெரியாது, ஆனா அது சொல்லும். ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னு சொன்னா அது ஆதாமுடைய சுபாவம், அந்த ஜென்ம சுபாவம், அது வழி வழியா வரும். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால் பிறப்பது அப்படின்றது, ஒரு மனுஷன் நல்ல விவரம் வந்த பிறகு அவனுக்கு ஒரு பிறப்பு இருக்கு, அதுதான் தேவனால் பிறக்கிற பிறப்பு. அது எங்க அப்படின்னு சொன்னா, யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை பழைய ஆதாமை அல்ல, முந்தின ஆதாமை அல்ல, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆண்டவருடைய அந்த வீட்டுக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம பிறந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம பிறந்து விடுகிறோம். அப்படி பிறக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு, இந்த உலகத்துல பிறக்கும் போது நம்ம பழைய சுபாவத்துல இருந்தாலும் ஆவியானவருடைய ஆளுகையினால நம் புதிய சுபாவத்துக்குள்ளாக வருகிறோம். அல்லேலூயா. அப்படி வரணும்னா நமக்கு ரட்சிப்பு முக்கியம். அல்லேலூயா. அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஒரு மனுஷன் 20 வருஷம் 30 வருஷம் கூட ஒரு வேலைக்காரனா இருக்கலாம் ஒரு வீட்டுல. அவன் 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சாலும் அந்த வீட்டுல அந்த வேலைக்காரன் அவனுடைய மகனாக முடியாது. வேலைக்காரன் வேலைக்காரன் தான். அல்லேலூயா. அது மாதிரி இந்த உலகத்துல அடிமைப்பட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அடிமைகளாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அடிமைத்தனத்தை உடைத்து ஆண்டவரை என் சொந்த தெய்வமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவரே என் இரட்சகர் என்று சொல்லும் போது அவர்கள், அங்க வசனம் சொல்லுது, 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம விவரம் தெரிஞ்சு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம யாராக பிறக்கிறோம்? தேவ சித்தத்தில் பிறந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆக தேவ சித்தத்துல பிறக்கிற ஒரு குழுவைதான் ஆண்டவர் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தை யார் ஜெயிக்க முடியும்? வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆக தேவனால் பிறப்பது அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுட்ட சொல்லுகிறார், ஆவியினால் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல வர முடியாது. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கும் போது சொல்லுறார், என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார். அல்லேலூயா. அவர் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த அக்கினி ஞானஸ்தானம், அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம், அந்த பரிசுத்த ஆவியில பிறக்கும் போதுதான் அந்த பிள்ளை இந்த உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. அப்ப ஆவியினால் பிறக்க வேண்டும். இன்னொன்னு பாருங்க, வார்த்தையினால் பிறக்க வேண்டும். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ள தேவனுடைய வசனம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நம்ம எல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள வித்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வசனமாகிய வித்தினாலே நாம பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள், என் வாயின் வார்த்தைகளும் அந்த வார்த்தையில ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எது? அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது பிதாவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையினாலே நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம மறுபடியும் பிறக்கிறதுக்கு என்ன தேவை? வசனம் வேணும், ஜீவ வசனம் வேணும். இந்த வசனம் நம்மளை மறுபடியும் பிறக்க செய்யும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. 3வது ஒரு காரியம், முதலாவது நம்ம தேவ சித்தத்தினாலே பிறக்கிறவங்க, 2வது நம்ம ஆவியினாலே பிறக்கிறவங்க, 3வது நம்ம வசனத்தினாலே பிறக்கிறவங்க, 4வது ஒரு காரியம் 1 யோவான் 5:1 வாசிப்போம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அல்லேலூயா. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். ஆமென். அப்ப இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவங்க, இயேசுவானவரை மெசியா என்று விசுவாசிக்கிறவங்க, இயேசுதான் நமக்கு ஜீவன் என்று விசுவாசிக்கிறவங்க, இயேசுதான் நமக்கு வழி என்று விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு போக இயேசுதான் வழி. அதை நம்ம விசுவாசித்து, இயேசுதான் அபிஷேகிக்கப்பட்டவர், இயேசுதான் எனக்கு மெசியா என்று நம்ம விசுவாசிக்கும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. மாத்திரமல்ல, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்திலும் அன்பு கூறுகிறான். நம்மளை பிறப்பித்தவர் இயேசு. அவரிடத்துல நம்ம அன்பு கூர்ந்தா, அவர் யாரையெல்லாம் பிறப்பித்திருக்கிறாரோ இந்த உலகத்துல எல்லாரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அன்பு ஒன்றுதான் மாறாதது, அன்பு ஒன்றுதான் நிலையானது. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு இருமாப்பாயிராது, அன்பு அயோக்கியத்தை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது. அதனாலதான் அவர் சொல்றார், நீங்க என்னிடத்துல அன்பா இருந்தா நீங்க மற்றவர்களிடத்துல அன்பா இருக்க. அல்லேலூயா. சபையில ஒரு ஐக்கியம் இருக்கணும். நம்ம சபை மக்கள் ஒருவர் விசாரிக்கணும்.
ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக நம்ம சபைக்குள்ள வரும்போது அவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல, நாம் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருப்பதற்கு நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் அவரோடு ஐக்கியமாய் இருக்கும் போது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். நிறைய பேருக்கு நம்ம விரும்புற சத்தம் தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்வாரு? நான் பேசுறதைத்தான் நீ கேட்கணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப ஆண்டவர் பேசுற பேச்சு என்ன இருக்கும்னா, ஆண்டவர் பேசுற பேச்சுல நிச்சயமா ஜீவன் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சித்திக்காமல் போகிறது. நம்ம எத்தனையோ காரியங்களை யோசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனா அந்த காரியங்கள் நடக்காம போகிறது. ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவரே, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் அது நடக்கல? இவ்வளவு நான் கேட்கிறேன், ஆனா இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில கிடைக்கல? உண்மையாகவே நீங்க இந்த உலகத்துல இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் உடைய சகோதரனாகிய யாக்கோபு அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். யாக்கோபுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள்ல வாசிப்போம். வேகமா வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். கவனிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஏப்பா நம்ம கிட்ட சண்டை வருது, ஏன் நமக்கு யுத்தம் வருது அப்படின்னு சொன்னா, ஏன் நமக்கு பிரச்சனை? ஏன்னா அவயவங்கள்ல போர் செய்யற காரியம் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் சுயநலம். இந்த சுயநலத்தினாலதான் நம்ம குடும்பத்துல நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன வருதுன்னா போ. யாக்கோபு சொல்றார், நம்ம நிறைய காரியங்கள் நினைக்கிறோம், நிறைய அதனால நமக்கு மனக்கவலை வருது, நமக்கு சமாதானத்தை இழந்து விடுகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த காரியம் என்னன்னா சுயநலத்தினால நமக்கு நம்ம அவயவங்களில ஏற்படுகிற இச்சை. நம்ம அடுத்து சொல்றார், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கல, நீங்க கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களா இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி விண்ணப்பம் பண்ண மாட்டேன்றீங்க, அதனால உங்களுக்கு சித்திக்கல. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கல, நம்ம அவர்கிட்ட விண்ணப்பம் செய்யல, அதனால உங்களுக்கு கிடைக்காம இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்றார். அடுத்து அவர் சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அல்லேலூயா. விண்ணப்பம் பண்றோம், ஜெபம் பண்றோம், ஆனா அந்த ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை. அல்லேலூயா. நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஜெபங்கள் ஏன் கேட்கப்படாம போகுது அப்படின்னா, அந்த ஜெபங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி இல்லை. ஜெபத்தினுடைய வல்லமை என்ன? ஜெபம் என்பது ஒண்ணு, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஜெபம் நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. 2வது ஜெபம் அப்படின்றது, ஜெபம் நம்மளுக்கு குணமாக்கும், சுகம் கொடுக்கும். அல்லேலூயா. 3வது நமக்கு ஜெபம் என்று சொல்லும் போது என்னுடைய சுயத்தை குறைக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க 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 ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய சுயத்தை இழந்து கொண்டே இருக்கும், அது தேவ சித்தத்தை நாடிக்கொண்டே இருக்கும். அதுதான் ஜெபம். அடுத்த ஜெபம் என்று சொல்லும் போது நம்மளை தெய்வத்தோடு இணைக்கும். அல்லேலூயா. அது ஜெபம் ஆண்டவரோட நம்மளை க்ளோசரா கிட்டக்க கொண்டு போகும். ஆமென். அப்ப ஜெபம் என்பது பல காரியங்கள். ஜெபம் என்பது ஆவிக்குரிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய பெலன்.
எனக்கு கோபம் வராது, எனக்கு எரிச்சல் வராது, நான் கீழ்ப்படிவேன், நான் சந்தோஷமா இருப்பேன், எந்த சூழ்நிலையில நான் சமாதானமா இருப்பேன், எந்த சூழ்நிலைய நான் பேஸ் பண்ணுவேன். ஒரு சிலர்னா போன் எடுக்கவே பயம், போன் எடுத்து பேச பயம். இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா போன் பேசும்போதே ரெக்கார்ட் பண்றது அருவருப்பான காரியம். நம்ம ரெக்கார்ட் பண்றோமோ இல்லையோ, பரலோகம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு, அது போதும். அல்லேலூயா. அப்ப இந்த பல காரியங்கள், அவமானமான காரியங்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கும் போது இவர் சொல்லுகிறார், விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இந்த உலகத்துக்குள்ளேயே நம்ம சிநேகத்துக்கு போறோமே. வாசிக்கலாம் 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. அன்பு ஆண்டவர்கிட்ட வைங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அன்பு, நம்ம எதை ஒரு பிரயாசங்களை செய்தாலும் அதை கிறிஸ்துவுக்கென்று நம்ம செய்யும் போது, எத்தனை முறை நம்ம இந்த வேதத்தை எடுத்து படித்தாலும் வேதம் அதைத்தான் சொல்லுது. நம்ம கிறிஸ்துவுக்காக சில காரியங்களை நம்ம செய்யும் போது, கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கொள்ளும் போது, கிறிஸ்துவை போல சாயல்ல நம்ம வரும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் சித்தத்தை நமக்கு செய்கிறார். இயேசுவானவர் போய் ஜெபம் பண்ணுகிறார். மார்க் எழுதின நற்செய்தி நூல் வீட்டுல போய் படிங்க, 14வது அதிகாரத்துல இயேசுவானவர் போய் ஜெபம் பண்ணுகிறார். அப்படி அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் அநேக முறை ஜெபிக்கிறார். 3 முறை அவர் போய் ஜெபிக்கிறார். ஜெபித்துட்டு அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபம் நிறைய ஜெபிக்கிறோமே, எத்தனை நாள் நம்ம ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்? நம்ம 1000 காரியங்கள் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணினாலும் கடைசி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நீர் செய்யும் என்று நம்ம சொல்ல கத்துக்கணும். அல்லேலூயா. ஆக அவருடைய சித்தத்தை நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செழிப்பை கொண்டு வருகிறார். அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். நம்ம வாசிக்கலாம் 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த மனிதன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். 3 காரியத்தை இங்க அதே யோவான், இயேசுவினுடைய மார்பிலை சாய்ந்திருந்த யோவான், இயேசுவுக்கு பிரியமான ஒரு சீஷனாக இருந்த யோவான், இயேசுவிட்ட அன்பை பத்தியே பேசின ஒரு யோவான், அவர் சொல்லுகிறாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. 2வது அவர் சொல்றாரு, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். 3வது, பொல்லாங்கன் அவனை தொடான். அல்லேலூயா. தேவனால் பிறந்த மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் பொல்லாங்கன் தொட முடியாது. அல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க, ஒரு மனிதன் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். யோசேப்புன்னு ஒரு மனுஷனை குறிச்சு பாக்குறோம். ராகேலுக்கும் அவங்க அம்மா ராகேல், அவங்க அப்பா யாக்கோபு, வயதான காலத்துல அந்த மகன் பிறந்தான். யோசேப்ப அவங்க அப்பா ஆசாசையா வளர்த்தான். பல வர்ண அங்கிகளை அவருக்கு போட்டு கொடுத்தான். ரொம்ப செல்லமா வளர்த்த ஒரு மகன் யோசேப்பு. ஆனால் இந்த யோசேப்ப ஒரு நாள் அவங்க சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது யோசேப்பை சகோதரர்கள் எல்லாரும் தூக்கி குழியில போட்டாங்க. இப்ப குழியில இருந்து அந்த மகனை எடுத்து ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கள் இடத்துல விற்று போட்டுட்டாங்க. விற்று போட்ட உடனே அந்த இஸ்மவேலர்கள் எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க, வேற தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. வேற தேசத்துல போய் அங்க போர்த்திப்பார் என்கிறதான ஒரு வீட்டுல இவனை அடிமையா வித்துடுறாங்க. அந்த வீட்டுல இந்த யோசேப்பு இருக்கும்போது அந்த வீட்டுல ஒரு பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை வருது. நீங்க வாசிக்கலாம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9 வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை.
இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். 10வது வசனம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக் கொண்டு வந்தோம். அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுல போறான், அடிமையா இருக்கான். ஆனா அந்த வீட்டினுடைய எஜமானி அந்த மனுஷனை கூப்பிட்டு, நீ என்னோட தப்பு செய்ய, என்னோட தவறு பண்ணு, வா என்னோட சயனி என்று சொல்லும் போது அந்த மனுஷன் சொல்லுறான், இந்த எஜமான் இந்த வீட்டுல எல்லாத்தையும் என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, ஒன்ன தவிர. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்த அந்த மனுஷனுக்கு நான் எப்படி பாவம் செய்வேன், எப்படி பொல்லாங்கு செய்வேன். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த மகள் எப்படி பண்ணலாம், நித்தம் நித்தம் அவளை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தான். நித்தம் நித்தம் டெய்லி. சில வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரலாம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை நாம் இந்த உலகத்துல சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களின் இச்சை பாத்தீங்களா, நல்ல ஒரு மனிதன் தான் யாரு, தாவீது. ஆனா கண்ணுல பார்த்தாரு, அந்த அம்மா குளிக்கிறத பார்த்தாரு, பார்த்த உடனே வீழ்ந்து போயிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். நீ எப்ப பார்த்தாலும் செல்போனை எடுத்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் நம்ம செல்போன் எடுத்து மற்ற காரியங்களை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கண்களின் இச்சை நம்மளை தவறா கொண்டு போகும். ஆனா ஒரு தேவ மனுஷன் இருந்தான் பாருங்க, அவன் நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தன்னை காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். காத்து கொண்டவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? சிறைச்சாலை கிடைத்தது. தவறு செய்யாதவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? சிறைச்சாலை கிடைத்தது. நீதிமானுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? சிறைச்சாலை கிடைத்தது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையில எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுடைய நீதியின் நிமித்தம் நீங்க ஒரு சிறையிருப்பில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் யோசித்து பார்த்தேன், சிறையில இருக்கிறவங்க எல்லாம் அயோக்கியர்கள் இல்ல, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நீதிமான்கள். அல்லேலூயா. எல்லாரும் அல்ல, எல்லாரும் என்பதை நமக்கு உட்படும். சிறையில் இருக்கிற எல்லாரும் அயோக்கியர்கள் அல்ல, வெளியிலே காணப்படுகிற எல்லாரும் நீதிமான்கள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒரு பாவம் செய்யாமல், ஒரு தவறு செய்யாமல் தன்னை நீதிமானாக காத்து கொண்டவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா சிறைவாசம் இருந்தது. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் நிமித்தம் பாடுகள் வரும்போது தேவ பிள்ளைகளோடு தேவன் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஆமென். நீதி நிமித்தமாய் பாடுகள் வரும்போது அந்த இடத்துல, அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் அவனோடு இருந்தார். தேவன் அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களை, இந்த கால வேளையில நீங்க இந்த இடத்துல வந்து இருக்கலாம், அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் ஒரு சிறையிருப்புல நீங்கள் இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நீங்க எந்த சிறையிருப்புல இருந்தாலும் சிறையிருப்புல இருந்து உங்களை விடுவிக்கும்படியாக தான் மேசியா இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள், சிறை கதவுகள் உடைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு சிறையில அடைக்கப்பட்ட பவுலும் ஷீலாவும் பாடி துதித்த போது அவர்களுடைய கட்டுகள் அறுந்தது. அவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அவர்களை சுற்றி இருந்த எல்லாருடைய கட்டுகள் அறுந்தன என்று பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கால வேளையில பாதை தெரியாமல் நான் என்ன செய்ய வேண்டும், இந்த சிறையிருப்பிலிருந்து நான் எப்படி வர வேண்டும் என்று யோசித்தீர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், பாடி துதிக்கும் போது சிறை கதவுகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அடுத்த வசனம் நாம் வாசிக்கலாம். அங்கே 41வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல வேறொருவன் உண்டோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த மனிதன் யார் என்றால், இந்த மனிதன் ஜலத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஆவியினாலும் அவன் பிறந்த மனிதன். ஆமென், அல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஒரு சிறைச்சாலையில இருந்த மனுஷனுக்குள்ள தேவ ஆவி இருந்ததுனால, ஒரு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்தனால, பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அவன் வியாக்கியானம் செய்த போது அந்த பார்வோன் அந்த தேசத்திலே தனக்கு அடுத்தபடியாக இந்த யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. உயர்த்தினது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற சகல ஊழியக்காரர்களையும் பார்த்து சொன்னார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல ஒருவன் உண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மகளை போல ஒருத்தி உண்டா, இந்த மகனை போல ஒருத்தி உண்டா என்று சொல்ல வேண்டும். ஆமென். உன் சிறைச்சாலை உனக்கு பெருசு, ஆனால் சிறைச்சாலையிலிருந்து தேவன் உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நம்ம நீதியாய் இருக்கும் போது, அல்லேலூயா, நீதி முன்னாலே செல்லும். ஆமென். ஆனா உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும், அவருடைய தயவும் கிருபையும் உங்களை பின்னாலே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இப்படியாக ஒரு மனுஷன் தேவனால் பிறந்தால் அவன் உலகத்தை ஜெயிப்பான். தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் ஒரு யூத குடும்பத்திலே பிறந்தவர், உயர்ந்த ஒரு ராஜ வம்சத்திலே பிறந்த மகன் தானியேல். நேபுகாத் நேச்சார் வந்தார், எருசலேமை முற்றுகை போட்டார். பாபிலோன்ல இருந்து வந்து எருசலேமை முற்றுகை போட்ட போது எல்லா ராஜகுல தாமர்கள், எல்லா மனிதர்களையும் மக்களையும், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் அடிமைகளாக அவர் பாபிலோனுக்கு கொண்டு சென்றார். பாபிலோனிலே ஒரு அடிமையாக இருந்தார். நீ எவ்வளவுதான் ராஜாவாக இருந்தாலும் பாபிலோனுகள் போகும்போது, சிறைப்பட்டு போகும்போது அந்த ஊர்ல நம்ம அடிமையாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அடிமையையும் தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஆமென். அடிமை சூழ்நிலையில இருந்தாலும் அங்கே வாசிக்கிறோம், நேபுகாத் நேச்சார், தரியு, பெல்ஷாத்சார், இன்னும் கோரேஸ், 4 மன்னர்களுடைய காலத்துல இந்த தானியேல் கொழு மண்டபத்திலே வீற்றிருந்தான். அல்லேலூயா. நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய காரியத்தை சொல்லுறான், எல்லா அரசர்களுக்கு ஞானத்தை சொல்றான், எல்லா அரசர்களுக்கும் பல காரியங்களை வெளிப்படுத்துறான், எல்லா காரியத்தை செஞ்சாலும் அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் என்ன இருந்துச்சுன்னா சிங்கக்கவி வந்தது. சிங்கக்கவி எதுக்கு வந்தது? அவர் தப்பு செய்தாரா? அவர் களவு செய்தாரா? அவர் பொய் செய்தாரா? அதெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் இந்த தானியேல் அவருக்கு என்ன செய்யறான்னா நன்மை செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நன்மை செய்கிறார். ஆனா இந்த தானியேல் மேல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் எந்திருக்கு. நீங்க நினைச்சுக்க கூடாது, நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யறோம். ஆனா நம்மளை சுற்றி ஒரு சதி நடந்தாலும் அந்த சதியையும் முறியடிக்க தேவ பிள்ளையால் முடியும். ஆமென். ஏனால் தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஒரு சதி நடக்குது, என்ன தெரியுமா? இந்த ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறான். 1 மாசத்துக்கு நேபுகாத் இந்த தரியு ராஜா உம்மை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரான். இவன் எப்போதும் செய்யறது போல மேல போய் அந்த பலகடிகளை திறந்து அவன் எருசலேமுக்கு நேரா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. இதுல இருந்து என்ன பார்க்கிறோம்? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பதவிகள் உயர்வு வந்தாலும், எவ்வளவு ஸ்தானங்கள் உயர்ந்தாலும் அவன் உன்னத தேவனை விட்டு விலக மாட்டான். அல்லேலூயா. அவன் உன்னத தேவனை மறுதலிக்கவும் மாட்டான், அவன் உன்னத தேவனை விட்டுவிடவும் மாட்டான். இப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். அல்லேலூயா. உயர்ந்த பதவி, உயர்ந்த ஆஸ்தி எல்லாம் இருந்தது, ஆனால் தொடர்ந்து அவன் சட்டத்துக்கு பயப்படல. சட்டம் போட்டாங்க, அந்த சட்டத்துக்கு முத்திரை, ராஜ முத்திரை வைத்தாச்சு. ஆனாலும் இந்த தானியேல் பயப்படாமல் அந்த தேவனை, உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை அவன் வணங்கிக் கொண்டே இருந்தான். அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? அங்கே அந்த சிங்கங்களின் கெவி, அநேக சிங்கங்களை போட்டு அந்த சிங்கத்தின் கெவிக்குள்ளாக தானியேலை கொண்டு வந்து போட்டார்கள். ஆனால் தேவனோ சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. ஒருவேளை நீதியாய் நடக்கலாம், உண்மையாய் நடக்கலாம், கர்த்தரே நியாயாதிபதி என்று இருக்கலாம். ஆனால் நீதிமான்களுக்கு சோதனைகள் உண்டு. ஆனால் அந்த சோதனைகளிலே நீதிமான்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். ஆமென். இந்த தானியேலுக்கு தெரியும், என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்.
ஏற்கனவே இவருக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற அந்த அவருடைய நண்பர்களை எல்லாம் ஆண்டவர் எரிகிற அக்கினி சூளையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் நான் வணங்குறது எப்படிப்பட்ட தேவன். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களை நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரண ஒரு தேவன் அல்ல. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் தப்புவிக்கிற தேவன், அவர் நீதிமான்களை காக்கிற தேவன், நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். அந்த சிறையை, அந்த சிங்கங்களின் கெபியில இருந்து அவரை தூக்கி என்ன பண்ணாங்க தெரியுமா? அடுத்து இன்னும் பெரிய பதவி உயர்வை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். யாருக்கு? தேவனால் பிறந்தவர்களுக்கு. மறுபடி பிறக்க வேண்டும், மறுபடி பிறக்க வேண்டும். தேவனாய் பிறந்தவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறார்கள். நீ தேவனால பிறக்கலன்னு வச்சுக்கே, ஒரு சின்ன காரியத்தை பார்த்தாலும் அழுக வந்துடும். நீ தேவனால பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன காரியத்தை பார்த்தாலும் அதை பேஸ் பண்ண முடியாது. ஆனா அதை பேஸ் பண்ணணும்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள வல்லமையாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன பதவிகள், என்ன உயர்வுகள், என்ன அந்தஸ்துகள் வந்தாலும் நான் தேவனை ஆராதிப்பேன், அதுல இருந்து வெளியே வர மாட்டேன். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு மனுஷனை குறிச்சு பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டுல. யோவான் ஸ்நானகன் மிகப்பெரிய ஒரு மனிதன், வல்லமையான ஒரு மனுஷன். அப்பா அம்மாக்கு வயதான காலத்துல பிறந்தார். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கடைசி காலத்துல, வயதான காலத்துல பிறந்தார். அவர் பிறப்பே ஒரு ஆச்சரியம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வனாந்தரத்துல தேவன் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று இந்த வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் யார் தெரியுமா? இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பாக வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த யோவான் ஸ்நானகனை குறிச்சு பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் யாருன்னா, எலியாவின் பலம் கொண்டவர். யோவான் ஸ்நானகன் எலியாவின் பலம் கொண்டவர். எலியா யாருப்பா? எலியா யாரு? எலியா நம்ம போல பாடுள்ள தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான் எலியா. பாடுள்ள மனுஷன். ஆனா அவன் போய் ஆகாப்புக்கு முன்னால நிக்கிறான். ஆகாப் என்ற பெரிய மன்னனுக்கு முன்னாக நின்று, என்னுடைய வார்த்தையின் படியே அன்றி தேசத்துல பனியும் வராது, மழையும் பெய்யாதுன்னு தைரியமா சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதையோ கேட்கிறோம், எனக்கு சொத்து கொடு, சுகம் கொடு, வீடு கொடு, அது கொடு, இது கொடுன்னு. ஆனா இந்த எலியாட்ட பாடுள்ள மனுஷன் தான். ஆனா ராஜா முன்னால போய் நின்று பேசுற அளவுக்கு தேவ பலன், தேவ வல்லமை அவருக்குள்ளாக இருக்கு. அல்லேலூயா. மழை வான்னு சொல்லி ஜெபிக்கிறாரு, மழை வருது. மழையை நிறுத்தன்னு சொல்றாரு, மழை நிற்குது. Prayer changes things. அல்லேலூயா. ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபம் காரியங்களை மாற்றும். அப்படியே ஒரு வறண்ட வானிலை, அந்த வறண்ட வானிலையில போய் ஜெபிக்கிறாரு. இப்ப ஈரப்பதம் வருது, காற்று சூப்பரா இருக்கு. ஆகாப்ப பார்த்து சொல்றாரு, நீ போ, பெருமழையுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அல்லேலூயா. வந்தது எவ்வளவு தெரியுமா? உள்ளங்கை மேகம். உள்ளங்கை மேகத்தை தான் எலியா பார்த்தாரு. பெருமழையினுடைய சத்தத்தை கேட்கிறேன். ஆகாப்பே நீ ஓடுன்னு சொல்ற, நீ போய் போஜனம் பண்ணும் என்று சொல்லி அறையில இவரு அந்த துணியை கட்டிக்கிட்டு அந்த ரதத்துக்கு முன்னால ஓடுற ஒரு வலிமை வாய்ந்தவன் தான் எலியா. அல்லேலூயா. இவ்வளவு வல்லமை பெற்ற இந்த எலியாவின் பலம் கொண்டவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் வந்து வனாந்தரத்துல நின்று பேசுறாரு. வசனத்தை வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. மத்தேயு நற்செய்தி நூல் 3வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, அங்கே யூதயா ஜனங்கள், எருசலேம்ல இருக்க எல்லாரும் வந்து இவர்கிட்ட ஞானஸ்தானம் வாங்குறாங்க. யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்தானம் வாங்குறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் வாங்கும்போது அங்கே 4-5 வசனத்துல வாசிக்கிறோம். பரிசேயர்கள் வருகிறார்கள், வேதபாரகர்கள் வருகிறார்கள், சதுசேயர்கள் வருகிறார்கள், இவரிடத்துல ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று. என்ன சொன்ன தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே, அல்லேலூயா, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கோடாரியானது இப்போதே மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கு.
அவ்வளவு அருமையான ஒரு பயங்கரமான பிரசங்கம் செய்து அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த இந்த மனிதன் ஒரு நாள் சிறையிற்குள்ள போயிட்டார். ஏன் போனார் தெரியுமா? யோவான் ஸ்நானன் ஏன் சிறையில போனார் தெரியுமா? ஏரோது மன்னன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை திருமணம் பண்ணிக்கிட்டான். தன்னுடைய சகோதரன் அண்ணன் மனைவியை இவன் திருமணம் பண்ணி கொண்டு வரும்போது யோவான் ஸ்நானன் பார்த்து பேசுறான், நீ செய்யறது சரியில்லை, இது தவறு அப்படின்னு சொன்னதுனால அவனை பிடிச்சு சிறையில போட்டாங்க. ஆனாலும் அவன் பரிசுத்தம் உள்ளவன், நீதி உள்ளவன். ஆகவே இந்த ஏரோது என்ன பண்றான்னு தெரியுமா? அந்த மனுஷனுக்கு பயந்து அவன் சொற்படி கேட்டு நடந்து வந்தான். வாசிக்கலாம், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 17 வசனம். ஏரோது தன் சகோதரன் ஆகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்ளுவது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து, யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். அவனுடைய சொல்லை கேட்டு வந்தான். அல்லேலூயா. ஒரு மனிதன் நீதிய பேசினா, ஒரு மனிதன் நியாயத்தை பேசினா அவனுக்கு சிறை. அல்லேலூயா. தேவ ஆவியினால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஆமென். தைரியமா பேசுவாங்கப்பா, தைரியமா பேசுவாங்க, உள்ளதென்று பேசுவாங்க. அவன் சொன்னான். ஆனா நீதியை குறிச்சும் அவனுடைய பரிசுத்தத்தை குறிச்சும் பயந்து அவன் மனசால அவன் சொல்றதை கேட்டு நடந்து வந்தான். அல்லேலூயா. சிறையிருப்புலதான் வச்சிருக்கான். ஆனா அந்த ஏரோதுக்கு ஒரு பயம். ஐயோ, இந்த பரிசுத்தவானை பிடிச்சு நம்ம சிறைச்சாலையில வச்சிருக்கோம். ஆனாலும் இவனுடைய பரிசுத்த நீதி அதை கேட்டு அவன் ஆட்சி செய்தான். ஒரு காலகட்டத்துல என்னாச்சு தெரியுமா? துன்மார்க்கர்கள் இல்லாம போயிட்டாங்க. இந்த ஏரோதியர்கள் எல்லாம் இன்றைக்கும் வரலாற்றுல இல்ல. அவர்களுடைய வம்சாவளியா அழிந்து போயிடுச்சு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவன் உன் சத்துருக்களை தேடியும் காணாது இருப்பான். அல்லேலூயா. உன் சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பார். வேதம் சொல்லு, சத்துருவா நீதிமானுக்கு விரோதமா எழும்புற காரியங்கள் ஒன்னும் கூட ஆண்டவர் சித்திக்காம பண்ணிருப்பார். ஆமென். முறியடிச்சிருவார். அல்லேலூயா. நீதிமானம் எவ்வளவு கொடுமை பண்றாங்களோ அந்த தேசம் சபிக்கப்பட்டதுன்னு நேரத்துல நீதிமான்களை அந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்க. ஆனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி நியாயத்தை பேசினாங்க, உலகத்தை ஜெயித்தார்கள். நம்ம நினைக்க கூடாது இவங்களுக்கு சிறையிருப்பு இருக்கு, இவங்க சிறைச்சாலையில இருக்காங்க, இவங்க பல கஷ்டங்கள்ல இருக்காங்க, இவங்க பல வேதனைகள்ல இருக்காங்க. அது ஏன்னு சொல்லி நம்ம தப்பா சொல்லக்கூடாது. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஏன்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் வெறுக்கிற சில காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் வெறுக்கிற காரியம். நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16 வசனங்களை வாசிப்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவை. அவை யாவன? மேட்டிமையான கண். மேட்டிமையான கண் என்ன? மேட்டிமையான கண்ணா? இருமாப்பான ஒரு பார்வை. மேட்டிமையான கண். பொய் நாவு. பொய் பேசுறது. பொய் யார் பேசுவா? வாசிக்கலாம். யோவான் 8:44. பொய் பேசுறது. பொய் நாவ ஆண்டவர் வெறுக்கிறார். பொய் பேசவே கூடாதான். யார் பொய் பேச மாட்டாங்க? தேவனால் பிறந்த பிள்ளைங்க உலகத்தை ஜெயிக்கும். பொய் பேசாது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு
மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய் யார் பேசுவா? பிசாசு. முதல்ல சொல்லிடுச்சு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அவன் பொய் பேசுவான். ஒரு தேவ புள்ளக்குள்ள பொய் இருக்குதுன்னா அது மறுபடி பிறக்கல. ஒரு தேவ புள்ளக்குள்ள பொய் இருக்குன்னா அது இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படல. ஒரு தேவ பிள்ளை பொய் பேசுதுன்னா அது பிசாசின் காரியங்களை நடக்குது. மூன்றாவது காரியம் என்ன? மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. குற்றமே இருக்காது, அவங்கள நம்ம என்ன பண்ணிடுறோம்? கொலை பண்றது. குற்றமற்றவங்களை வார்த்தையினால், சொல்லினால், செயலினால். ஆபேல் சிறப்பான ஒரு காணிக்கையை கொண்டு வந்து வச்சான். ஆனா காயினுக்கு அவன் மேல பொறாமை. அந்த பொறாமையினால ஆபேலை கொலை செய்துட்டான். கொலை செய்த விட்டு ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுது, என்னை கொலை செய்து விட்டான், என் அண்ணன் காயின் என்னை கொலை செய்து விட்டான் என்று ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் காயின் இடத்துல ஆண்டவர் கேட்டார், காயினே உன்னுடைய சகோதரன் எங்கே? அவன் சொன்னான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? கொலை செய்து விட்டான். கொலை செய்து விட்டு வந்து துணிகரமா பேசுறான். அருமையான தேவ பிள்ளைங்க, இந்த நல்ல காலங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்களை எச்சரிக்கிறார். பாவம் என்றால் என்ன என்று தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் 6 காரியங்களை தேவன் வெறுக்கிறார். முதலாவது அவர் வெறுக்கிற ஒரு காரியம் மேட்டிமையான கண், 2வது பொய் நாவு, 3வது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, 4வது வாசிப்போம், துர்ஆலோசனை பிணைக்கும் இருதயம். அல்லேலூயா. துர்ஆலோசனை எப்ப பார்த்தாலும் நல்லதே சொல்றது. அல்லேலூயா. துர்ஆலோசனை பாருங்க, நெகேமியா ஆணவத்திரக்காரனா இருந்தாரு. எருசலேம்ல அலங்கங்கள் எல்லாம் இடிந்து கிடக்கு. ஐயோ, அலங்கள் எல்லாம் இடிந்து கிடக்கே, என் ஜனங்கள் எல்லாம் அவங்க சிறைப்பட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி நெடு நாளா அழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவன் வந்து அலங்கத்தை கட்டுறதுக்காக வரும்போது, அலங்கத்தை கட்டும் போது ஜனங்க எந்திரிக்கிறாங்க. எப்படி எந்திரிக்கிறான் தெரியுமா? தொபியா, சன்பல்லாத் இவெல்லாம் வந்து கேட்கிறான், சுடப்படாத கற்களுக்கு உயிர் கொடுப்பியா? துர்ஆலோசனை சொல்லி இவங்களை அலங்கத்தை கட்ட விடாம, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விடாம, தேவனுடைய வீட்டை கட்ட விடாம, தேவனுடைய ஆலயத்தை கட்ட விடாம தடுக்கிறாங்க. துர்ஆலோசனை சொல்றாங்க, நீ வா நம்ம போய் வெளியே உட்கார்ந்து பேசுவோம். நெகேமியா சொல்றார், நான் ஒரு பெரிய வேலையை செய்வேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, தேவனுடைய பண்ணையில இருக்கிறோம், நம்ம ஒரு பெரிய வேலையை செய்வோம். அல்லேலூயா. நம்ம போய் சும்மா ரோட்ல போய் உட்கார்ந்தெல்லாம் பேச முடியாது, நமக்கு டைம் இல்ல. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சமாரியா ஸ்திரீ அந்த கிராமத்தை ஃபுல்லா இழுத்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எண்ணிக்கை அல்ல, தேவன் எண்ணங்களை பார்க்கிறவன். ஆமென். நம்மளுடைய திறமைகளை அல்ல, தேவன் அவரோடு இருக்கிற மக்களை பார்க்கிறார். எவ்வளவு திறமை இருந்தாலும் அது பயன் இல்லை. மோசேட்ட நிறைய திறமை இருந்துச்சு. ஆனா மோசே எப்ப ஆண்டவரோட வந்து உட்கார்ந்தாரோ அப்பதான் தேவன் மோசையை பயன்படுத்தினார். அல்லேலூயா. 40 வருஷம் அந்த வனாந்தரத்தை தேவனோடு இருந்த போதுதான் அடுத்த 40 வருஷம் 80ல இருந்து 120 வயது வரைக்கும் தேவன் மோசையை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணங்கள் முக்கியம். நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்வேன், நான் நல்லது செய்வேன். தொபியாக்கள் யாரு, சன்பலாத்துக்கள் யாரு, அவங்களுடைய காரியங்கள் என்ன, அதெல்லாம் நான் முறியடிப்பேன். ஆண்டவருக்குள்ள நான் ஜெயமெடுப்பேன். ஏன்னா நான் ஆண்டவரால் பிறந்த பிள்ளை. அல்லேலூயா. தேவன் 6 காரியங்களை வெறுக்கிறார். துர்ஆலோசனை. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா ஆலோசனைகள் எழும்பும். அப்படிப்பட்ட ஜனங்களோட நமக்கு ஐக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்காக ஏதாகிலும் உன்னை செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்ப்போம். அந்த 5வது காரியம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்யறோம்ல, தீங்கு செய்யறோம். பாத்தீங்களா? அந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்ப ஓடி போய் கொண்டு போய் என்ன பண்றாங்க? குழியில வேகமா தள்ளுறாங்க. அப்பாட்ட போய் நம்ம சொல்லுவோம், ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடிச்சு போட்டுருச்சுன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த தம்பிக்கே தீங்கு செய்யறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்குதானே? சொந்த சகோதரனே நேசிக்க மாட்டேன்றாங்க, கூட பிறந்தவங்களே நேசிக்க மாட்டேன்றாங்க இல்லையா?
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரியான காரியங்களை தேவன் வெறுக்கிறார். காண்கின்ற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அல்லேலூயா. அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. பொய் சொல்லி அபத்தம் பேசி எப்படியாவது காரியத்தை பண்ணிடணும். அது நடக்கிறது தப்பு. பாருங்க, நாபோத் ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சிருந்தான். ஆனா ஆகாப் என்ன பண்ணான்? அந்த நாபோத்திட்ட போய் இந்த திராட்சை தோட்டத்தை கொடு, நான் அதை கீரை கொள்ளையாக போறேன்னு சொல்லும் போது, இல்ல இது என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம், எங்க தகப்பனாருடைய சுதந்திரம், நான் இதை தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த நாபோத்து உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த எசேபேல் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 பேரை பொய் சாட்சிகளை விட்டு அவங்களை குஷ்டமா பேச வச்சு கல்லிருந்து கொலை செய்து அந்த இடத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கடைசி என்னாச்சு தெரியுமா? அவங்க தேசத்திலே இல்லை, ஆகாப்புடைய வம்சமே இல்லை. ஆகாப்புக்கு சுவற்றில நீர் விடுறதுக்கு ஒரு நாய் கூட இல்லை என்று வேதம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எலியா போய் பார்த்து, எலியா பேசி அந்த தீர்க்கதரிசி அந்த காரியத்தை சொல்லி அப்படியே நடத்தினதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அபத்தம் பேசக்கூடாது. அடுத்தவங்களை பொய் சாட்சி சொல்லி அவங்களை அபத்தம் பேசி அவங்களுடைய தன்மைக்கு கெடுதல் வர வைக்க கூடாது. அது நல்லதா இருக்காது, ஆண்டவர் வெறுக்கிற காரியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. 7, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு. 6 காரியத்தை தேவன் வெறுக்கிறார், 7வதையும் தேவன் வெறுக்கிறார். என்னன்னா, சகோதரர்களுக்குள்ளே கலகத்தை ஏற்படுத்துறது, விரோதத்தை ஏற்படுத்துறது. இன்னும் ஒரு புஸ்தகத்துல பார்க்கும்போது நண்பர்களுக்குள்ளே விரோதத்தை ஏற்படுத்துதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆக 6 காரியங்கள்: மேட்டுமையான கண், பொய் நாவு, அப்புறம் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதம் பண்ணுதல். இதெல்லாம் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அப்ப முதலாவது இங்க நம்ம பார்க்கிறோம், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யாது இருப்பான். ஆமென். அல்லேலூயா. தேவனால் பிறந்த மனிதன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். 2வது காரியம் என்னன்னு சொன்னா, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இங்க பார்க்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்றால் அங்க இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, தேவன் நம்ம காக்கிறான் தீங்கு வராம. அல்லேலூயா. நம்மளை காப்பாற்ற முடியாது, ஆனால் தேவன் நம்மை காக்கிறார் என்று ஆங்கில புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். 2வது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவன் நமக்கு தீங்கு வராம நம்மளை பாதுகாக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 28, 29. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்ம யார்கிட்ட இருக்கோம்? ஆண்டவரோட கையில இருக்கிறோம். ஆமென். ஆமா, ஆண்டவருடைய கையில இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கையில இருக்கிற அந்த ஆடுகள் ஒன்றும் கெட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். பஞ்ச காலமா இருக்கலாம், எந்த மாதிரியான சூழ்நிலைகளா இருக்கலாம். ஆண்டவர் விசுவாச பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நம்ம சொன்னாரு? பூச்சக்கரத்துல வர்ற சோதனைகளுக்கு தப்பிக்கொள்ளும்படி நான் உன்னை பாதுகாப்பேன். அல்லேலூயா. அப்ப இந்த பூச்சக்கரத்துல வர்ற எல்லா காரியங்களிலும் இருந்து தேவன் தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில என்னென்னமோ ஒரு கடினமான சூழ்நிலையில போறோம்ல, நம்ம சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருக்க, எனக்கு எதிராவே இருக்கிறதே ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. வாசிக்கலாம். ஆபகுக் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18, 19. வேகமா வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாம போனாலும், திராட்சை செடிகள்ல பழமே இல்லாம போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்துல பழங்கள் இல்லாம போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், வயல்வெளியில போய் வயல் போடுறோம்ல, அதெல்லாம் கருக்காய் போச்சு, அல்லது மழை வந்து நாசமா போச்சு, ஏதோ ஒண்ணு போச்சு, வயல்வெளியில தானியமே இல்லாம போனாலும்,
கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், கிடையில இப்ப காக்காலாம் குருவி எல்லாம் செத்து செத்து விழுகுதுல, அது போல நம்ம கிடையில ஆட்டு மந்தைகள்லாம் ஒண்ணும் இல்லாம செத்துட்டு போயிட்டாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், தொழுவத்துல மாடுகள், அது பால் கொடுக்கிற மாடுகள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பால் கொடுக்கறதே ரொம்ப, பால் கொடுக்காதீங்கன்றாங்க. பால் கொடுக்கிற மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அடுத்த வாசிப்பா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்கள், அவர் என் கால்களை மான் கால்கள் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டுக்கடையில ஆடுகள் இல்லாட்டாலும், மாட்டு தொழுவத்துல மாடுகள் இல்லாம போனாலும், வயல்வெளிகள்ல தானியம் இல்லாம போனாலும், ஒலிவ மரத்துல பலன் இல்லாமல் போனாலும், எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்லப்பா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, உனக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவும் இல்லை. நிறைய நேரம் அப்படித்தானே சொல்றோம். ஏதாவது இருக்கிறத சொல்றோமா? இருக்கிறத சொல்றோமா? தேவனால் பிறந்த பிள்ளை உலகத்தை ஜெயிக்கும். தேவனால பிறந்தா இயேசு என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. வசனம் எனக்குள்ள இருக்குது. விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வசனத்தினால பிறக்கணும், விசுவாசத்தினால பிறக்கணும், பரிசுத்த ஆவியினால பிறக்கணும். எதுவுமே நம்ம என்ன பாக்குறோம்? இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. என்ன இருக்கு? கர்த்தராகிய தேவன் எனது பலன். கர்த்தராகிய தேவன் எனது பலன். சொல்லுங்க, கர்த்தராகிய தேவன் எனது பலன். அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். ஏன்னா தேவனால் பிறந்த பிள்ளை உலகத்தை ஜெயிக்கும். அடுத்த வசனத்துக்கு நம்ம போயிடுவோம். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். அல்லேலூயா. பொல்லாங்கன்னா ஈவில். பொல்லாங்கன்னா ஈவில், பிசாசு. பிசாசு அவனை தொட முடியாது. யாரை தொட முடியாது? தேவனால் பிறந்த பிள்ளையை தொட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்காம ஒண்ணும் நடக்காது. ஆமென். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கும் போது உணராமல் இருக்கும் போது என்ன பண்ணிறான்? பிசாசு வந்து அந்த இருதயத்துல விதையை விதைக்க விடாம எடுத்துட்டு போயிடலாம். நல்ல கவனிங்க, ஒரு விதை விதைச்சாதான் அது மரமா வரும். அது மரம் வந்தாதான் அதுல கனி கொடுக்கும். ஆமே. அப்ப ஆண்டவர் தேவ பிள்ளைங்களை கனி கொடுக்கும்படிதான் வச்சிருக்கிறார். அப்ப அந்த கனி எங்க இருந்து வரும்? ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து தான் வரும். ஆனா அந்த வார்த்தையே கேட்காதபடிக்கு, உணராதபடிக்கு சாத்தான் வந்து செயல்படுத்திடுவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய பொல்லாங்கன் தொடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா அது எரிகிற அக்கினி. ஆமே. யோவான் ஸ்நானகன் பற்றி எரிகிற விளக்காய் இருந்தான். பற்றி எரியணும். ஆமே. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? அடுத்த வார்த்தை எனக்கு என்ன வருது? அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க அவளோட கேட்கும்போது உங்க வாழ்க்கையில பொல்லாங்கன்னு ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு வார்த்தை இல்லாதனால என்ன நடக்குது தெரியுமா? வார்த்தையை கேட்க முடியாதனால, வசனத்தை கேட்க முடியாதனால என்ன நடக்குதுன்னா, சபையில தேவனுக்கும் சபைக்கும் பிரச்சனையா இருக்கு. சபைக்கும் தேவனுக்கும் பிரச்சனை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, ஊழியர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பிரச்சனை. நான் வந்து விசுவாசிகளுக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பிரச்சனை. விசுவாசிகளுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா விசுவாசியும் ஊழியரும் ஒண்ணுதான். அல்லேலூயா. எது அவிசுவாசமா வந்து உள்ள உட்காந்துக்குமோ அதுக்குதான் பிரச்சனை வரும். அல்லேலூயா. புரியுதா? தப்பா சொல்றேன்னா? விசுவாசி என்னைக்குமே ஊழியர்கிட்ட சண்டைக்கு வராது. ஏன்னா அது விசுவாசிக்கும். ஆமென். கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, அடுத்து எஜமான்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அதனாலதான் எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-4 வசனத்தை பாருங்க. வாசிப்பா வேகமா. எபேசியர் 6:1-4. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பாத்தீங்களா? வசனத்தை கேட்கணும், உணராம இருக்கக்கூடாது.
வசனத்தை உள்ள போடணும். பெற்றோருக்கு கீழ்ப்படி, அது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. வாழ்நாள் நீடிக்கணுமா, நீண்ட ஆயுசு உயிரோட வாழணுமா, என்னென்னமோ மாத்திரை மருந்தெல்லாம் இல்ல, அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்து, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமா, பிதாக்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, ஆனா சிச்சை கொடுங்க. என்ன சிச்சை? கர்த்தருக்கேற்ற சிச்சை. கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் உங்க பிள்ளைங்களை வளருங்க. வசனம் வாங்கிக்கோங்க, உள்ள வாங்கிக்கோங்க. அடுத்து, வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. வேலைக்காரங்க என்ன எப்படி பண்ணணும்? பயத்தோட அவங்க வேலை செய்யணும். அல்லேலூயா. எஜமான்களுக்கு கபடம் இல்லாம நீங்க வேலை செய்யணும். அங்க போய் என்னத்தை சுட்டுட்டு வரணும், என்னத்தை திருடிட்டு வரலாம், எஜமான எங்க யார்கிட்ட காட்டி கொடுக்கலாம், அவன் போட்டு தள்ளிட்டா அந்த காசை எடுத்துட்டு ஓடிடலாம், அப்படிலாம் போக கூடாது. அமே பாத்தீங்களா, ரோட்ல கடந்த 45 பவுன் நகையை கொடுத்தோன்னே எங்கெல்லாம் அந்த அம்மா புகழ் பரவுது. அல்லேலூயா. அப்ப நம்ம பண ஆசை இல்லாம நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப பொல்லாங்க நம்மளை தொட முடியாது. அமே வாசிக்கலாம், எபேசியர் 6:14. பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்கள். ஒவ்வொரு நாளும் உங்க மேல ஒரு அக்னி வரும். ஏய், நீ இப்படி, நீ இப்படி, நீ இப்படி. ஆமா, உங்களை என்ன அக்னி அஸ்திரங்கள் வந்தாலும் அதை குறிச்சு நீங்க கவலைப்படக்கூடாது. ஆமே. பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவானவர் ஒரு நாள் போய் பிரசங்கம் பண்றாரு. என்ன பண்றாரு தெரியுமா? நீங்க வீட்டுல போய் படிக்க. யோவான் 6வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தா திரளான ஜனம் இயேசுகிட்ட வரும். அடுத்து பார்த்தா திரளான ஜனம் வரும். இந்த திரளான ஜனம் எதுக்கு வருது தெரியுமா? ஒருக்கா வர்றது வியாதி சுகமாகும். அடுத்து எதுக்கு வருது திரளான ஜனம்? எனக்கு சாப்பாடு வேணும். திரளான ஜனம் வருது. ஆனா ஆண்டவர்கிட்ட கடைசியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், உங்ககிட்ட யாரு இதை கேட்பான்னு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. இயேசுவினுடைய சீஷர்கள் போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம், யாரு இத கேட்பாங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. சபைகள்ல மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. கடின உபதேசத்தை கேட்க விரும்புறது இல்ல. ஆனா கடிந்து கொள்றது, வசனத்தை கேட்கறது ஞானிகளிடத்தே தகும். அல்லேலூயா. ஞானிதான் கடிந்து கொள்றதை கேட்பான். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தர் தான் மெய்யான திராட்சை தேடி நம்ம நிலைச்சு இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு. அப்ப பேதுரு சொல்றாரு, ஐயோ நாங்க யாரிடத்திலயா போவோம், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்துல அல்லவா உண்டு அப்படின்னு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். நம்ம படிச்சோம் இல்லையா, 1 யோவான் 5:1 கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறவன் கர்த்தருடைய பிள்ளை, மெசியான்னு விசுவாசி. அதனால இவர் சொல்றாரு, நாங்க விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நீர் மெய்யான தேவன் என்பதை அறிந்து இருக்கிறேன். அல்லேலூயா. பொல்லாங்க நெய்வான், சில காரியங்களை உங்ககிட்ட சொல்லுவான். ஆனா முட்டிவு வரைந்த ஆண்டவருக்காக முட்டி போராடி நின்று ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நம்ம வாழ்ந்து ஜெயம் எடுக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை விசுவாசித்தா மட்டும் போதாது, விசுவாசத்தோடு கூட அவரை அறிய வேண்டும். அவர் தான் சூப்பர் நேச்சுரல். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவர் யாருன்னா இயேசு ஒருவரே என்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு அறிவு இருந்துச்சு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம போய் வலைய வீசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் இறங்கி அந்த போட்டை கொஞ்சம் தாப்பான்னு சொல்லி ஏறி உட்காந்து, இப்ப போய் ஆழத்துல வலைகளை போடணும்னு போட்ட உடனே 2 போட்டு நிறைய மீன் வந்துச்சு. அல்லேலூயா. 2 போட்டு நிறைய மீன் வந்துச்சு. வெட்கப்பட்டான். ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போய்விடும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு அவன் ஆண்டவரை ருச்சி பார்த்தான். ஆமே. செத்து போன பிள்ளை உயிரோட எழுப்புறாங்க. ஆண்டவரை முன்னால அவன் பார்க்கிறான். இப்படி பார்த்ததுனால அவன் சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து
கிறிஸ்து என்பதை நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். ஆமே. இந்த பிள்ளைகள் தான் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஆமே. அன்மே. அல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமே.